கொஞ்சம் நல்லா பண்ணி கண்டிப்பா மேடம். இது நீங்க என்ன சாப்பிடுங்க மேடம் சாப்பிடுங்க நல்லா இருந்துச்சு. கிரைதான் மேடம் வைப்போம். இன்னைக்கு மட்டும் தான் முட்டை அவிச்சு கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை இருக்கு. சரி. உங்களுக்கு என்ன இது மாற்றம்னு சொல்லுங்க, மாட்டி கொடுத்துருவோம். துவையலுக்கு சொல்லுமா கொடுக்குறதுக்கு. வேற என்ன வேணும்? முட்டையெல்லாம் சப்புன்னு இருக்குப்பா. நான் அந்த கருவாடு கேட்பேன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலைக்குண்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மாணவியர் விடுதியில் தேனி மாவட்ட ஊராட்சிகள் உதவி இயக்குனர் உம்முல் ஜாமியா திடீர் ஆய்வு பணியில் ஈடுபட்டார். விடுதியில் தங்கியுள்ள மாணவிகளிடம் அடிப்படை வசதிகள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்து கலந்துரையாடினார். தொடர்ந்து விடுதியில் மாணவிகளுக்கு வழங்கப்பட்ட உணவை வாங்கி ருசித்து பார்த்ததோடு அங்கிருந்த ஒரு மாணவிக்கும் தன் கையால் ஊட்டி மகிழ்ந்தார். அப்போது மாணவிகளிடம் பேசும்போது சாப்பாட்டிற்கு துவையல் ஏதும் வேண்டுமா என்று கேட்க அதற்கு மாணவிகள் முட்டை வேண்டும் என்றனர். உடனே அவர் முட்டையெல்லாம் சப்புன்னு இருக்கும், நானாக இருந்தால் கருவாடு கேட்டிருப்பேன் என்று நகைச்சுவையாக கூற அங்கிருந்த மாணவிகளும் விடுதி காப்பாளர்களும் கலகலப்பாக சிரித்தனர். உங்களுக்கு என்ன இது மாற்றம்னு சொல்லுங்க, மாட்டி கொடுத்துருவோம். துவையலுக்கு சொல்லுமா கொடுக்குறதுக்கு. வேற என்ன வேணும்? முட்டையெல்லாம் சப்புன்னு இருக்குப்பா. நான் அந்த கருவாடு கேட்பேன். என்ன இது சப்புன்னு இல்ல இருந்தாலும் சொல்லுன்னு ஒரு துவையல் சுத்தம் நல்லா இருக்குல்ல. மாணவிகள் அவரிடம் விடுதியை சுற்றிலும் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்து புதர்மண்டி கிடக்கின்றன என்றும் இதனால் விடுதி வளாகத்திற்குள் அடிக்கடி பாம்பு, தேள் மற்றும் பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் புகுந்து தங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் புகார் தெரிவித்தனர். மாணவிகளின் அச்சத்தையும் நியாயமான கோரிக்கையையும் உணர்ந்த ஊராட்சிகள் உதவி இயக்குனர் உம்முல் ஜாமியா உடனடியாக ஊராட்சி பணியாளர்களை அந்த இடத்திற்கு வரவழைத்தார். மேலும் தனது நேரடி மேற்பார்வையில் விடுதியை சுற்றி புதர்மண்டி வளர்ந்திருந்த அனைத்து சீமை கருவேல மரங்களையும் செடி கொடிகளையும் உடனடியாக வெட்டி அப்புறப்படுத்த அதிரடியாக உத்தரவிட்டார். அதிகாரிகளின் இந்த உடனடி நடவடிக்கையால் மாணவிகளின் நீண்ட நாள் கோரிக்கை சில மணி நேரங்களிலேயே நிறைவேற்றப்பட்டு விடுதி வளாகம் தூய்மைப்படுத்தப்பட்டதால் மாணவிகள் மிகுந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைந்தனர்.